தாய்மைக்கு வந்துட்டு எல்லோருக்கும் தாயாக இருக்கிற பரம்பொருள் வந்து என்ன மாதிரியான வல்லமைகளையும், என்ன மாதிரியான விஷயங்களையும் குடுத்திருக்காரு? கண்டிப்பா. இறைவன் வந்துட்டு அதனால தான் சொல்றோம். இறைவன் மிகப்பெரியவன் சொல்றதுக்கு வந்துட்டு எதையுமே அடங்க முடியாத இடத்துல உள்ளவன் தான் இறைவன். அப்படி தாய்மை உணர்வு கொண்டு பெற்றெடுக்கும் எடுக்கும் பெண்களுக்கு சில விசேஷத்த குடுக்குறாரு அவரு. பரிசு மாரிலாம் சிலது குடுக்குறாரு. பரிசுனா நம்ம நெனைக்கிற மாரி அது கிஃப்ட் குடுப்பாரு. வாழ்க்கையில இறைவன் குடுக்குற இடத்துலலாம் வந்துட்டு, அதெல்லாம் வந்துட்டு எதையுமே ஒண்ணோட ஒண்ணு கம்பேர் பண்ண அன்கம்பேரபிள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இந்த முன்னோர்களுடைய சாபம், முன்னோர்களோடது ஜெனடிக் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா, ஆண்கள் சைட்லேருந்து தான் வரும். பெண்கள் சைட்லேருந்து வர்றது வெகு குறைவு தான். 90 அண்ட் அபோவ் பர்சன்ட் வந்து ஆண்களுக்கு தான் வரும். பெண்கள்கிட்டேருந்து வராது. காரணம் கேட்டாக்கா, அவங்க வந்துட்டு தாய்மை அடையிறாங்க, மகப்பேறு குடுக்குறாங்க, குழந்தை குடுக்குறாங்க. இறைவனுடைய உலக படைப்பே வந்து ஜனங்க வந்துக்கிட்டே இருக்கணும், மக்கள் வந்துக்கிட்டே இருக்கணும், குழந்தை பேர் இருந்துக்கிட்டே இருக்கணும், நடந்துட்டு இருக்கணும். இது வந்து வெறும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல. அப்போ அவங்களுக்கு வந்து அவர் என்ன குடுக்குறாரு, அந்த கர்மா விதி அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு ஒரு அவங்களுக்கு விளக்கு. எக்ஸம்ஷன் குடுத்துடுறாரு அவரு. அதில் மேக்ஸிமம் அவங்களுக்கு இருக்காது. 100% இருக்காது சொல்ல மாட்டேன். 50 அதுக்கு மேலே உள்ள பர்சன்ட்டுங்களுக்கு அவங்களுக்கு பாதிப்பு அதனோட குறைவு. ஏன்னா இந்த கர்மா விதிங்கிறது வந்து அது ஒரு பார்ட்டு. இன்னொரு முன்னோர்கள்ங்கிறது ஒரு பார்ட்டு. அவங்க சைட்லேருந்து குறைவாக தான் இருக்கும். அது அதனுடைய தொடர்ச்சி சில பெண்கள் இல்லைன்னு நீங்கள் சொல்ல வரீங்க. சில பெண்களுக்கெல்லாம் அதில் காமிக்குது அப்படின்னு சொல்லும்போது, பொதுவா வந்துட்டு இந்த முன்னோர்களுடைய இது வந்துட்டு பார்த்திங்கன்னா, முன்னோர்களுடைய கர்மாங்கிறது நான் என்னை பொறுத்தவரைக்கும் நான் தான் பிரிச்சிருக்கிறேன். முன்னோர்கள் கர்மா, பெற்றோர்கள் கர்மா, சுய கர்மா, சொந்த கர்மான்னுவேன். ஏன்னா நாம் நல்லது செஞ்சால் தான் நமக்கு நல்லது கிடைக்கும். நம்ம பெற்றோர்கள் நல்லது செஞ்சால் தானே பெற்றோர்கள் நல்லது கிடைக்கும். முன்னோர்கள் செஞ்சால் தானே கிடைக்கும். இந்த கர்ம வினையின் வந்துட்டு எது மூலியமா அவங்களுக்கு வந்திருக்குன்றது நமக்கு தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் வந்துட்டு இப்படி பிரசவிக்கிறதுனால, குழந்தை பிரசவிக்கிறதுனால அவங்களுக்கு எக்ஸம்ஷன் உண்டு. முன்னோர்கள் பாதிப்பு கிடையாது. அடுத்து இந்த கர்மா விதியெல்லாம் வந்துட்டு 50% அவங்களுக்கு பாதிப்பு பெருசாலாம் இருக்கும். லைட்டாக இருக்கும். அந்த அந்த பாதிப்புனால பெருசா அவங்கள வந்து பாருங்க, ஜென்ஸுகளுக்கு, ஆண்களுக்கு கண்டிப்பா உண்டு. 100% உண்டு.